வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பூர் ஹை அண்ட் வீக்கர் பை வீக்கர் செல்லிங் அப்படின்னா யாரு அப்படின்றத பத்தி தான் அந்த மார்க்கெட்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா பூர் ஹை அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பூர் ஹை எத மீன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இது எத மீன் பண்ணுதுன்னா, அதாவது ஒரு ஷார்ட் டெர்ம் பையரோ அல்லது செல்லரோ வந்து இந்த ஏரியால செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இது மீன் பண்ணுது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹைய பாருங்க. ஒரு 2 டிபிஓஸ் தான் இருக்கு. அதாவது இது ஒரு ஸ்ட்ராங் ஹை கிடையாது. இது ஒரு பூர் ஹை அப்படின்றது தான் மீன் பண்ணுது. ஒரு ஸ்ட்ராங் ஹைனா எப்படி இருக்கும்னா, இதோ இங்க பாருங்க. அ ஃப்ரைடேவோட 12த் ஃப்ரைடே அதாவது 12தோட டேட்ட பார்த்தீங்கன்னா, டி பீரியடு 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 6 டிபிஓஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் ஹைன்னு சொல்லலாம். ஆனா, அடுத்த நாளோடது பாருங்க, வெறும் 2 டிபிஓ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாரி லோ கூட பாருங்க 1, 2, 3 அதாவது அது பக்கத்துல சிங்கிள் பிரின்ச் பக்கத்துல எந்த ஒரு டிபிஓஸுமே இல்ல அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. சரி, அ டியூஸ்டே 16தோட ஹை பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், இது ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் தானே அப்படின்னு. இது ஸ்ட்ராங் செல்லிங் இல்ல. இத ஒரு வீக் செல்லிங்ன்னு நான் ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்கில எக்ஸாக்ட்டா ஓப்பன் பண்ணி, ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சு கிட்ட எக்ஸாக்ட்டா போயிட்டு அங்கருந்தே செல் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் வெரி சூனாவே கிளியர் பண்ணிடும். ஸோ நீங்க நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ஸ வந்து கிளியர் பண்ணுதா அப்படின்னு. இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போதைக்கு மார்க்கெட் இந்த ஏரியால எங்கேயாவது ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து இந்த லெவல்ஸ கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பூர் ஹை வந்து நமக்கு மீன் பண்ணுது. ஸோ பூர் ஹைன்றது ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூர் ஹைய மார்க்கெட் எப்பவுமே கிளியர் பண்ணிடும். இந்த பூர் ஹைய விட்டு வைக்காது. ஸோ எப்பலாம் நமக்கு பை சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்ப இந்த லெவல்ஸ நீங்க ஒரு டார்கெட்டா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாரி லோஸ்லாம் வரும்போது, பூர் லோ வரும்போது எப்பலாம் செல்லிங்க்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அந்த டைம்ல நம்ம செல்லிங்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பூர் ஹை, பூர் லோஸ்ன்றது. இத நீங்க பெருசா கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே. தேங்க் யூ.